இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது. இந்த கோட்பாட்டை நீங்கள் ஒருமுறை பார்த்து புரிந்து கொண்டால் பைபிள் சொல்கிறது, மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கும் செய்யுங்கள். எனவே நீங்கள் மாற வேண்டும். சரியான விதைகளை எப்படி விதைப்பது என்று உங்களுக்கு தெரிந்தால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்களும் மாற்றலாம். நான் ஜாய்ஸ் மேயர். நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன். சரி, எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகளின் வல்லமையை பற்றி நான் பேசி வருகிறேன். மேலும் இந்த வார்த்தையை கொண்டு நம் மனதை முழுவதுமாக புதுப்பிக்காவிட்டால் இயேசு எதற்காக மரித்தார் என்பதை நாம் ஒருபோதும் அறிய மாட்டோம் என்று வேதம் கூறுகிறது. இது ரோமர் 12 காணப்படுகிறது. நான் முதலாக பைபிளை படிக்க தொடங்கின போது அது உண்மையிலேயே என் கண்களை திறந்தது. ஏன்னா என் வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் என்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் தாக்கத்தை ஏற்படுத்தது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கல. அதாவது நான் பல ஆண்டுகளாக தேவாலயத்துக்கு போனேன். அதை நான் ஒருபோதும் கற்பிக்கலை. மேலும் நாங்கள் தொலைக்காட்சியில் இருக்கோன்ற உண்மையின் காரணமாக பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த நிறைய பேர் எங்கள் மாநாடுகளில் கலந்துக்கிறாங்க. அதனால் நம்ம சிலருக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்குமே தெரியுங்கிறத நான் எப்போவுமே நினைவில் வச்சுக்க முயற்சிப்பேன். இன்று இங்கு இருக்கும் நீங்கள் எல்லாரும் அது போன்ற விஷயத்தை இதுவரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. உங்கள் எண்ணங்களை பற்றி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியாது. அதே சமயம் நேர்மறை எண்ணங்கள் நேர்மறையானதாக இருக்கும். உங்கள் சிந்தைக்குள்ள என்ன நுழையுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் விரும்பலைன்னா நீங்கள் எதையுமே சிந்திக்க முடியாதுங்கிறத நீங்கள் நம்பலை. மேலும் உங்களுக்கு பயனளிக்கும் ஒரு விஷயத்தை சிந்திக்க நீங்கள் தேர்வு செய்யலாம். மேலும் என்னோடய வார்த்தைகள் எதையாவது பாதிச்சதா இல்லையாங்கிறது எனக்கு நிச்சயமாக தெரியல. நான் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேனோ, எப்போ பேசணும்னு எனக்கு தோணுதோ அப்பெல்லாம் பேசினேன். நீதிமொழிகள் 18:21 கூறுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அது ஒரு வேத வசனம். மக்கள்கிட்ட நாம் பேசும்போது நாம் மற்றவங்க சொல்கிறத கேட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறோம். மேலும் பைபிள் அது சொல்லலைன்னாலும் நம்ம சொந்த வார்த்தைகளை பேசுகிறோன்னு சந்தேகத்துக்கிடமின்றி சொல்லுது. வாழ்வு மற்றும் மரணத்தின் வல்லமை நாவில் உள்ளது. மேலும் அந்த வார்த்தைகளால் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற விளைவுகளை நாம் சமாளிக்க வேண்டிய ஒன்று. ஆக நான் ரொம்ப எதிர்மறையான நபராக இருந்தேன். ஏன்னா நான் ரொம்ப எதிர்மறையான சூழ்நிலையில் வளர்ந்தேன். நான் உண்மையிலேயே எதிர்மறையாக இருக்க கற்றுக்கிட்டேன். அதாவது என்னுடைய தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, யாரையும் நம்பாத, எல்லாரும் உன்னை காயப்படுத்துவாங்க, எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் எதிர்பார்க்காத, ஏன்னா வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், அது வெறுமை. எனவே எனக்கு மிக எதிர்மறையான அணுகுமுறை இருந்தது. இங்கே இருக்கிற எல்லாருமே வளர்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். உங்கள் சுற்றுப்புறங்கள் அனைத்தும் எதிர்மறையாக இருந்தது. அது உங்களுக்கு இயல்பானதாக மாறிச்சு. அது கொஞ்சம் நேரம் எடுக்கும், கண்டிப்பாக நேரம் எடுக்கும். மாற்றம் அற்புதமானது, ஆனால் அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். நீங்கள் நான் மாறப்போகிறேன்னு சொல்ல வேண்டாம், மாறுங்க. நான் பரிசுத்த ஆவியோடு சேர்ந்து வேலை செய்யணும். பரிசுத்த ஆவிக்காக நான் ரொம்ப நன்றி உள்ளவளாக இருந்தேன். இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஊக்கமளிப்பவர். நமக்கு ஆறுதல் தேவை. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம அனைவருக்கும் ஆறுதல் தேவை. மேலும் அனைவருக்கும் ஊக்கம் தேவை, இல்லையா? மேலும் இயேசு, மேலும் கர்த்தர், நாம் போன பின்பு நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், ஏனென்றால் நான் பரிசுத்த ஆவியை அனுப்பப் போகிறேன் என்றார். இயேசுவை காட்டிலும் நம்ம எவ்வாறு சிறப்பாக இருக்க முடியும்? அவர் ஒரு மனித உடலில் இருந்ததால் நம்மை போல ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல மட்டுமே இருக்க முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர், இங்கே நான் பேசிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருத்தையும் வெவ்வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கலாம். என் வாயிலிருந்து ஒரே மாதிரியான வார்த்தைகள் வருது, ஆனால் அவைகள் உங்களுக்கு தேவையானது அடிப்படையாக கொண்டு அவர் உங்கள் ஒவ்வொருவருடனும் பேச முடியும். பரிசுத்த ஆவியானவர் இங்கே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஊழியம் செய்கிறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் கேட்க வேண்டிய ஒன்று. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களை எத்தனை பேர் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை விட
உடல் ரீதியாக நீங்கள் நல்லா உணர வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லுங்க. சரி, நம்ம நிறைய பேருக்கு அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். மேலும் அதில் பெரும்பகுதி இன்றைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் மன அழுத்தத்தால் ஏற்படுது. உங்கள் மன அழுத்தம் நீங்கள் போகிறதில்லைன்னு நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆக நாம் எப்படி மாறணும்? வாழ்க்கை மாறாது, அது நடந்தால் அது மோசமாகிடும். நான் எதிர்மறையாக இருக்கல, அதாவது இயேசு திரும்பி வர்றதுக்கு முன்பு விஷயங்கள் மோசமாகிடும். ஒன்று தெரியுமா, என் வாழ்க்கை மாறினா போதும்னு நான் நினச்சேன். ஆனால் நான் தான் மாறணும்னு இறுதியாக கண்டுபிடிச்சேன். எனவே உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். நீங்கள் தான் மாறணும். உங்கள் வாழ்க்கை மன அழுத்தம் இல்லாத மற்றும் கவலைப்பட எதுவும் இல்லாத ஒரு சரியான சிறிய வாழ்க்கையாக இருக்காது. வாழ்க்கையை எப்படி வித்தியாசமாக கையாளுறதுன்றதை நம்ம கற்றுக்கணும். இன்றைக்கி நான் என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன்னா, நம்முடைய எண்ணங்களும் வார்த்தைகளும் நம்ம ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்குது. நான் முதல்ல சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நான் இதை செய்யறதுக்கு முன்னாடி நான் எந்த வகையிலையும் வடிவத்திலும் உங்கள் பேச்சு முறைகள் மற்றும் சிந்தனை செயல்முறைகள் காரணமாக நோய்வாய்ப்பட்ட அனைவரும் தவறு செய்கிறாங்கன்னு சொல்கிறேன். இந்த உலகத்தில் பாவம் இருக்குது, உலகத்தில் அழுத்தம் இருக்குது, எல்லா நோய்களும் பாவத்தால் ஏற்படுதுன்னு நம்புகிறேன். ஆனால் அது நம்முடைய தனிப்பட்ட பாவம் இல்லை. ஆனால் நம்முடைய தனிப்பட்ட பாவமே இல்லை. இது நான் தான். தோட்டத்தில் இருந்த பொருட்களை பற்றியும் ஆதியில் 980 950 ஆண்டுகள் வாழ்ந்த மக்களை பற்றியும் படிக்கும்போது எப்படி மறிக்கணுங்கிறத பற்றி நமக்கு கற்பிக்க சாத்தான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டான். ஒரு கட்டத்தில் ஒரு அமெரிக்கரின் ஆயுட்காலம் தோராயமாக 40 வருடங்கள் என்ற நிலைக்கு நாங்கள் சென்றோம். ஆனால் நமக்கு உதவ நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை நாம் செய்யணும். இது எல்லாத்தையும் நான் ஒன்றா இணைச்ச போது பலவிதமான காரியங்கள் அவர்களுடைய உடலில் நுழைஞ்சு அவங்கள பலவீனப்படுத்தி அவர்களுடைய கண்களை இருட்டடிக்கிற விதத்தில் எத்தனை கதைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம். மேலும் அதை செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. குறிப்பாக மக்கள் நினைக்கும் விதம் மற்றும் அவர்கள் பேசும் விதம். எனவே எண்ணங்களும் வார்த்தைகளும் மிக முக்கியமானவை. அதை யாரும் உங்ககிட்ட சொல்லலைன்னா, இன்றைக்கி இங்கே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆனால் இந்த 2 தலைப்புகள்லேயும் என்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. மேலும் ஆதார அட்டவணையை பார்வையிடவும் அல்லது ஆன்லைனில் போய் நிறைய நல்ல காரியங்களை பெறவும், மனதின் போர் அதை மாற்றும் சிந்தனைகளை பெற்று உங்கள் வார்த்தைகளை மாற்றவும், உங்கள் வாழ்க்கையை மாற்றவும், உங்களுக்கு தேவையான உதவியை பெறவும் உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன். மேலும் அது தேவனுடைய வார்த்தையிலேருந்து மட்டுமே வரும். ஆமேன். இப்போது வார்த்தையின் மிக வல்லமை மிக்க கொள்கைகளில் ஒன்று, நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்கிறோம். பூமி இருக்கும் வரை விதை நேரமும் அறுவடையும் இருக்கும். ஆகவே நம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற ஒவ்வொரு அறுவடையும் விதைக்கப்பட்ட சில விதைகளின் காரணமாகும். உதாரணமாக, நீங்கள் மற்றவங்களை எப்படி நியாயந்திக்கிறீங்களோ அப்படித்தான் நீங்களும் நியாயந்திருக்கப்படுவீர்கள்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் இரக்கத்தை விதைத்தால் இரக்கத்தை அறுவடை செய்வீங்க. நிதி தொடர்பான விதைப்பு மற்றும் அறுவடை பற்றி பைபிள் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்குது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். தேவனுக்கு உங்கள் பணம் தேவையில்லை. ஆனால் ஒன்று சொல்கிறதுல ஆர்வமாக இருக்கேன். தேவன் பூமியில் செய்ய விரும்புகிற காரியங்களுக்கு அவர் எல்லா விதத்திலையும் பணம் செலுத்த முடியும். ஆனால் நாம் அனைவரும் அவருக்கு தேவை என்று விரும்புகிறார். என்னுடைய போதனையால் வாழ்க்கையை மாற்றிய ஒரு செல்வந்தரை தேவன் எழுப்ப முடியும். அவர் எனக்கு ஒரு ஜோடி எண்ணெய் கிணறுகளை தர முடியும். மேலும் நான் ஒருபோதும் மற்றொரு வாய்ப்பை ஏற்க வேண்டியதில்லை. ஆனால் தேவன் அப்படி செய்வதில்லை. ஏனென்றால் நாம் விதைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால் நாம் அறுவடை செய்யலாம். நீங்கள் எப்படி விதைக்கிறீர்களோ அதன்படி அறுவடை செய்கிறீர்கள். நீங்கள் விதைக்கும் மனப்பான்மை, உங்களிடம் உள்ளவற்றிலிருந்து நீங்கள் கொடுக்கும் அளவு, விதைத்தல் மற்றும் அறுவடை செய்வதற்கான முழு கொள்கையும் பைபிளில் உள்ளது.
நான் ஏன் இதை விரும்புகிறேன்றதுக்கான காரணங்களை ஒன்று உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இது முதல்ல விசித்திரமாக தோணலாம். இது என்னுடைய வாழ்க்கையின் மீது ஒரு சிறிய கட்டுப்பாட்டை கொடுக்குற மாதிரி நான் உணர்றேன். நான் ஒரு கட்டுப்பாடற்ற முட்டாள் போல தோணலை, ஆனால் என் வாழ்க்கையின் போக்கை மாற்ற என்னால் எதுவும் செய்ய முடியாதுங்கிற எண்ணத்தை நான் வெறுக்கிறேன். எனவே இது எனக்கு ஒரு வாய்ப்பை அளிக்குது. நான் நல்ல விதைகளை விதைச்சா என் வாழ்க்கையில் ஒரு நல்ல அறுவடையை செய்வேன்னு எனக்கு ஒரு வாக்குறுதி கிடைச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு அதிக நண்பர்கள் வேணும்னா நான் நட்பா இருக்கணும். நான் அதிக அன்பை பெற விரும்பினா நான் அதிக அன்பை கொடுக்கணும். இந்த கோட்பாட்டை நீங்க நல்லா கவனிச்சு புரிஞ்சுக்கிட்டா மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்ய விரும்புறீங்களோ அது போல நீங்களும் அவங்களுக்கு செய்யுங்கன்னு பைபிள் சொல்லுது. ஆக நீங்க மாற்றலாம். உங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியான விதைகளை விதைக்கிறது எப்படிங்கிறத கத்துக்கிறதன் மூலம் நீங்க மாறலாம். மேலும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை. நீங்க அதை பெறணும். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை. ஒரு நாளைக்கு 6000 எண்ணங்கள் நமக்கு வருது. அதில் 5900 எண்ணங்கள் எதிர்மறையாக இருந்தா நீங்கள் ஒரு மோசமான வாழ்க்கையை வாழறீங்கன்னு சொல்கிறது கடினம் அல்ல. நான் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்க தொடங்கின போது நான் ரொம்ப எதிர்மறையாக இருந்தேன். பிறகு தேவன் என்னை மாற்றிட்டாரு. நான் எதிர்மறையாக நிற்க முடியாது. அவர் என்னை மாற்றினா அவர் இங்கே இருக்கிற உள்ள எல்லாரையும் மாற்ற முடியும்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் எதிர்மறையாக இருந்தேன். அதுதான் உண்மை. என்னுடைய அணுகுமுறை என்னென்னா, நீங்கள் எதிர்பார்த்தபடி நேர்மறையான ஒன்று நடக்கலைன்னா அது நடக்காத போது நீங்கள் ஏமாற்றம் அடைய மாட்டீங்க. இப்போ நான் அந்த நிலையை கடந்துட்டதால தினமும் காலையில் என் பிரார்த்தனையில் எனக்குள்ளே நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு எனக்கு ஒரு நேர்மையான முடிவை நான் எதிர்பார்க்குறேன். நல்ல செய்தியை நான் எதிர்பார்க்குறேன். நான் எதிர்பார்ப்பது நல்ல செய்தியை. உங்களுக்கு நல்ல செய்திகள் பிடிக்காதா? எனக்கு நல்ல செய்திகள் பிடிக்கும். பிசாசு கூட செய்திகளை கொண்டு வரும். அதாவது அது எதிர்மறையாக இல்லைன்னா அது ஒரு செய்தியே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நாம் நல்ல செய்தியை மட்டுமே கேட்கணும். பூமியில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்கிறாரு. நமக்கு ஒரு நல்ல செய்தித்தாள் இருக்கணும். இல்லை, நான் அதை தொடங்க போகிறதில்ல. கலாத்தியர் 6:7 கூறுகிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீங்க உடற்பயிற்சியை விதைச்சா வலிமையை அறுவடை செய்வீங்க. நீங்க கை கால்களை நீட்டினா நெகிழ்வு தன்மையை அறுவடை செய்வீங்க. நீங்க இரக்கத்தை விதைச்சா நீங்க இரக்கத்தை அறுவடை செய்வீங்க. நீங்க தொடர்ந்து தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டை உட்கொண்டா இறுதியில் பசியின்மையை அனுபவிப்பீங்க. நீங்க அதிகமாக சாப்பிட்றத விதைச்சா நீங்க இருக்க விரும்புறதை விட குண்டா இருப்பீங்க. இது உங்க தைராய்டுனால இல்லை, இது உங்க மெட்டாபாலிசம் இல்லை, அது உங்க வாய். இப்போ சிலருக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருக்கிறதா எனக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே சில மருந்துகளை சாப்பிட்றதால உங்களால் அதிக எடையை குறைக்க முடியும்னு தெரியும். ஆனால் நான் உண்மையாக நிஜமாக பேசுகிறேன். நான் இது சொல்கிறதன் மூலமாக யாரையும் பைத்தியமாக்க விரும்பலை. ஆனால் நீங்கள் குண்டா இருக்க விரும்பலைன்னா அதிகமாக சாப்பிட வேண்டாம். மிக எளிமையானது மற்றும் அனைவருக்கும் வித்தியாசமானது. உண்மையை சொல்கிறதுனா என்னால் அதிகமாக சாப்பிட முடியாது. மேலும் நான் இருக்கிற அளவில் இருக்க முடியாது. நான் விரும்புகிறத பற்றி நான் ஒரு முடிவை எடுக்க வேண்டி இருந்தது. மேலும் நான் என் ஆடைகளை அணிந்து கொண்டே இருக்க வேணும்னு விரும்பினேன். எனவே நான் ஒரு வழக்கமான அடிப்படையில் என்னை ஒழுங்குபடுத்தணும். இது வேடிக்கையாக இருக்கா? இல்லை. இன்றைக்கி நான் வெளியில் போகும்போது நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறேன் தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் சாப்பிடக்கூடிய மிகப்பெரிய உணவை கண்டுபிடிச்சு சாப்பிடுவேன். அது ஒருவேளை என்னை நோய்வாய்ப்படுத்தும், ஆனால் நான் அதை ரசித்து சாப்பிடுவேன். நீங்கள் நியாயத்திருப்பை விதைச்சா நீங்கள் நியாயத்திருப்பை அறுவடை செய்வீங்க. நீங்கள் கொடுத்தா நீங்கள் பெறுவீங்க. மத்தேயு 7:1 மற்றும் 2, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். இப்போ அந்த வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்துங்க. தீர்ப்பளிக்கவும் விமர்சிக்கவும் கண்டிக்கவும் வேண்டாம்.
நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாமலும் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படாமலும் உங்களை நீங்களே ஆக்கினைக்கு உள்ளாக்கிக் கொள்ளாமலும் இருக்கும்படி நியாயம் தீர்க்காமலும் ஆக்கினைக்கு உள்ளாக்கிக் கொள்ளாமலும் இருங்கள். யாராவது உங்களை விமர்சிக்கும் போது அவங்க விதைக்கிறாங்களா இல்லை நீங்கள் அறுவடை செய்கிறீங்களா? அது உங்களுக்கு மிக வேகமாக இருந்ததா? எனக்கு இது தேவையா? நீங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதும் விமர்சிப்பதும் கண்டிப்பதும் போல நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள், விமர்சிக்கப்படுவீர்கள், கண்டிக்கப்படுவீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் அளவின்படி செயல்படுவீர்கள். அது மீண்டும் உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 5:7 ஆசீர்வதிக்கப்பட்டவர், ரட்சிக்கப்பட்டவர், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளமானவர், தேவனின் தயவிலும் ரட்சிப்பிலும் மகிழ்ச்சியும் திருப்தியும் உங்கள் வெளிப்பாட்டை பொருட்படுத்தாமல் கிருபையில். அதாவது விதைப்பதற்கும் அறுவடை செய்வதற்கும் இந்த கொள்கையை ஆதரிக்கும் பல வேதங்கள் உள்ளன. நமது சரீரம் நமது எண்ணங்களையும் நம்முடைய அணுகுமுறைகளையும் பிரதிபலிக்கின்றன. நான் உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லவில்லை என்பதை நினைவில் வையுங்கள். அதாவது கடந்த வாரத்தில் என் முதுகில் காயம் ஏற்பட்டது. அந்த வாரம் முழுவதும் நான் அந்த வலியை அனுபவித்தேன். நான் ஆராதனைக்கு இடையில் ஐசிங் செய்கிறேன். நான் ட்ரெட்மில்லில் அதிக நேரம் இருந்ததை தவிர வேறு என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக டேவ் என்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணார். ஒன்று தெரியுமா, ஆரம்பத்தில் 1/4 கிலோமீட்டர் மட்டும் நடக்கணும்னா அது பயனற்றதுன்னு சொன்னேன். நான் அதில் ஏறி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் நடந்தேன். அதனால் என் முதுகு பிடிச்சிக்கிச்சு. அது வெறும் முட்டாள்தனத்தின் விளைவு தெரியுமா? ஆனால் நான் கொஞ்சம் அப்படித்தான். என்னால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். அது என் வாழ்க்கையில் சில வழிகளில் பலன் கொடுக்குது. நான் இன்னும் இங்கே இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஆனால் அது எப்போவாவது என்னை சிக்கல் ஆழ்த்துது. மேலும் டேவிற்கு நேற்று உடம்பு சரியில்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். தேவன் அவரை குணமாக்கினார். அது நல்லா இருந்தது. நேற்று ராத்திரி நான் வீட்டுக்கு போனப்போ அவர் விளையாட்டுகளை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு கூடைப்பந்து விளையாட்டை பார்க்க முயற்சித்தாரா? இல்லை, அவர் முகத்தில் மோசமாக உணர்ந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் நான் போன கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவர் அதை சமாளித்தார். ஆனால் அவர் மோசமாக உணர காரணமாக இருந்த எதையும் அவர் செஞ்சதாக நான் நினைக்கல. அதனால் தயவு செஞ்சு நான் யாரையும் தண்டிக்க விரும்பலை. எல்லாத்தையும் தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உங்களை பாதிக்கும்ன்றதை உணர நீங்கள் வெளிப்படையாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். உங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை இப்போ நான் சொல்கிறேன். டேவ் எப்போவுமே என்னை விட ஆரோக்கியமாக இருக்கார். என் உடம்பில் எனக்கு நிறைய வித்தியாசமான பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு 2 இடுப்புகளும் மாற்றப்பட்டுடுச்சு. எனக்கு மார்பக புற்றுநோய் இருந்தது. இப்படி என்னால் தொடர்ந்து சொல்ல முடியும். ஆனால் எனக்கு ஒரு ஹிஸ்டரெக்டமி இருந்தது. அது என் வாழ்க்கையை மாற்றியது. ஏன்னா எனக்கு புற்றுநோய் இருந்ததால் என்னால் எந்த ஹார்மோன்ஸையும் எடுக்க முடியலை. ஆகவே என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தின் மூலம் நான் ஒரு பயங்கரமான நேரத்தை கொண்டிருந்தேன். மற்ற முழு நேரமும் பிரசங்கித்தல், மற்றவர்களுக்கு ஊழியம் செய்தல். இங்கே மறுபடியும் தேவன் என்னை விடுவிக்கலை. ஆனால் அவர் என்னை அதில் வச்சுருந்தார். அவர் என்னை பலப்படுத்தினார். இன்றைக்கி காலையில் தேவ் என்கிட்ட கேட்டார், நீங்கள் பிரசங்கிக்கும் போது உங்கள் முதுகு வலிக்குமா? நான் சொன்னேன் இல்லை. ஆனால் நான் படிகளில் இறங்கும்போது வலிக்க ஆரம்பிக்கும்னு சொன்னேன். ஆனால் தேவ் எப்போதும் என்னை விட ஆரோக்கியமாக இருக்கார். நான் என் அப்பாவால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக ஆரம்பித்தேன். அது சுமார் 15 வருடங்கள் நீடிச்சது. அது பயங்கரமானது, மிக கொடூரமானது. அதை விவரிக்க எனக்கு நேரம் இல்லை. ஆனால் அது வழக்கமாக வாரம் நடந்தது. அதனால் நான் மன அழுத்தத்தில் இதை நான் தொடங்கினேன். எனக்கு 18 வயதாகும்போது அது என்னுடைய உடலில் வெளிப்பட ஆரம்பிச்சது. மன அழுத்தம் உங்களை நோய்வாய்ப்படுத்தும். உங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை பொருட்படுத்தாமல் மன அழுத்தம் இறுதியில் உங்களை நோய்வாய்ப்படுத்தும். ஆமென். இன்றைக்கி நாம் அழுத்தம், மன அழுத்தம், நிலையான அழுத்தம் நிறைந்த உலகத்தில் வாழறோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரோட்ரேஜ் இந்த நாட்களில் பொது வெளியில் இருக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய விதம் கூட
ஒன்று தெரியுமா, அந்த வகையான விஷயங்கள் இல்லை. அது இல்லவே இல்லை. டேவ் சிறுவனா இருந்தபோது முதல் பேப்பர் பையன் திருடப்பட்ட கொடூரமான மற்றும் அதிர்ச்சியூட்டும் நிகழ்வை நினைவில் வைத்திருப்பதாக கூறினார். சரி, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பள்ளியில் நீங்கள் சிக்கலில் சிக்கின மிக மோசமான விஷயம் சுயங்கம்னா விஷயங்கள் வியப்பாக மாறிடுச்சு. ஆமேன். அதனால் டேவ் எப்பொழுதும் சுலபமாக கடந்து கொண்டிருக்கிறார். நான் அதிகமாக இருக்கேன். அவர் எப்பவும் எல்லாத்த பற்றியும் அக்கறை காட்டுறாரு. அதுதான் எல்லாத்துக்கும் அவர் அளித்த பதில். உங்கள் கவனத்தை செலுத்துங்க. அவர் சொல்கிறது சரிதான் எனக்கு தெரியும். அதனால் நான் அதை சரி செய்ய போகிறேன். இப்போ நான் அப்படி இல்லை. நான் நிறைய மாறிட்டேன். இருந்தாலும் நான் நீண்ட காலமாக அப்படித்தான் இருந்தேன். அதுதான் உண்மை. மேலும் டென்ஷனாக இருந்தேன். உங்களுக்கு தெரியும், அவர் என்னை விட நல்லா தூங்கினார். அதனால் நோய் எவ்வாறு பரவுது அப்படிங்கிறத என்னால் இப்போ பார்க்க முடியுது. இயேசு சொன்னதில் ஆச்சரியம் இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்கள் ஆத்துமாவை இலகுவாக்குவேன், விடுவிப்பேன் மற்றும் புதுப்பிப்பேன். என் நுகத்தை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள். நான் ஒரு தாழ்மையான, மென்மையான மற்றும் தாழ்மையான நபர். நான் கடினமானவன், கூர்மையானவன், கடுமையானவன் அல்ல. எனவே இயேசு மிகவும் எளிமையானவர் என்று சொல்வது பாதுகாப்பானது என்று நினைக்கிறேன். அவர் அவசரப்படுவதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? நான் சமீபத்தில் ஒரு நல்ல புத்தகத்தை படித்தேன். இப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று தெரியும். அலுவலகத்திற்கு அழைத்து புத்தகத்தின் பெயர் என்ன என்று கேட்பீர்கள். நீங்கள் அவசரப்படாமல் இருக்கணும்னு எப்போவுமே நான் நினைக்கிறேன். அதோட பேர் எனக்கு நினைவில் இல்லை. ஜான் மார்க் கோமர் எழுதினது. அலுவலகத்தை அழைக்க வேண்டாம், எழுதிக்கங்க. என்னை கூட அழைக்க வேண்டாம். ஜான் மார்க் கோமர், த ரூத்லெஸ் எலிமினேஷன் ஆஃப் ஹரி. அது ஒரு நல்ல புத்தகம். மேலும் அவர் சொன்ன விஷயங்களில் ஒன்று, ஒருவேளை முக்கிய விஷயங்களில் ஒன்று, நீங்கள் அவசரத்தில் இருந்துக்கிட்டு அன்பு காட்ட முடியாது அப்படிங்கிறது தான். மேலும் இது என் கருத்து தான். அதுவே என் பிரார்த்தனை, அதுதான் என் இலக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உண்மையில் விரும்புகிறது என்னென்னா, எப்போதும் எல்லோருடனும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே. அதுபோல் அது எனக்கு மட்டுமே, அதைத்தான் நான் விரும்புகிறேன். நான் ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவளாக இருக்க விரும்புகிறேன். உண்மையிலேயே மக்களை நேசிக்க விரும்புகிறேன். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தேவையானது. அவங்களோட மோசமான சூழ்நிலை. நீங்கள் எப்பவும் அவசரமாக இருந்தால் அது உங்களுக்கு அதிக மன அழுத்தத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் தேவன் உங்களை பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் இழக்கிறீங்க. நீங்கள் அவங்கள பார்க்கவோ கவனிக்கவோ கூட இல்லை. உங்களை சுற்றி யாரோ ஒருத்தர் காயப்பட்டிருக்கலாம். நீங்கள் பெரிய அவசரத்தில் இருக்கிறதால அதை கண்டுக்கிறது இல்லை. ஆக உங்கள் வாழ்க்கையில் உள்ள சில மன அழுத்தத்திலேருந்து விடுபட விரும்பினா மெதுவாக போங்க. நீங்கள் குறிப்புகளை எடுக்கிறீங்கன்னா மெதுவான்னு எழுதுங்க. உங்கள் வீட்டை சுற்றி 4, 5, 6, 10, 20 இல்லை அதுக்கு மேற்பட்ட பலகைகளில் நீங்கள் மெதுவாக 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 மெதுவான்னு எழுதுங்க. ஆமேன். இது வேடிக்கையாக இல்லைனாலும் நான் யாருங்கிறதோட ஒரு பகுதின்றதால என் குடும்பத்தினர் என்னை கிண்டல் செய்கிறாங்க. ஒரு விஷயம் நடக்கும்போது அடுத்த விஷயத்துக்கு நான் எப்போவுமே தயாராக இருக்கேன். அதனால் நான் வீட்டுக்கு வர வழியில் பாதியில் இருக்கும்போதே நான் என் வீட்டு சாவியை வெளியே எடுத்துடுறேன். நான் அங்கே சென்றதும் அந்த கதவை திறக்க தயாராக இருக்கேன். என் மகள் என்னை பல இடங்களுக்கு அழைச்சிட்டு போகிறா. அம்மா தயவு செஞ்சு நான் காரை நிறுத்துகிற வரைக்கும் நீங்கள் கதவை திறந்து அவசரமாக காரை விட்டு இறங்க எப்போவுமே முயற்சிக்காதீங்க, சரியா? ஆனாலும் நான் கதவு கைப்பிடியில் என் கையை வச்சுருக்கேன். நான் ஏன் அதை செய்கிறேன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நான் வேறு எதுவும் இல்லை, ஆனால் நான் தயாராக இருக்கேன். நான் ஒரு முறை கவனம் செலுத்த தவறிட்டேன்.
நாங்கள் எப்போவாவது கார்களை வாடகைக்கு விடுறோம். இறுதியில் நிறைய வெள்ளை கார்களை வாடகைக்கு விடுறோம். அவங்க என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிற கார் ஒரு வெள்ளை கார். ஒரு நாள் நான் செயின்ட் லூயிஸில் உள்ள உணவகத்துலேருந்து வெளியில் வந்தேன். அங்கே ஒரு வெள்ளை கார் இருந்தது. நான் அதில் ஏறினேன். கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட காரில் ஏறினேன். தொலைக்காட்சியிலேருந்து நாங்கள் வெளியேற்றின நபர் அவ ஆ! உங்களுக்கே தெரியும் நான் சில விஷயங்களை செய்கிறேன். நான் தேவியின் ஆளுமை பெற்றிருக்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் நான் அப்படி செய்யலை. நான் செய்யவே இல்லை. மற்றும் நன்றி. தேவன் என்னை உங்கள் ஒவ்வொருத்தரையும் போல உருவாக்கியிருக்காரு. அதனால் நீங்கள் என்னோட பழகலாம். புரியுதா? ஆக உங்கள் வாழ்க்கையில் உள்ள சில மன அழுத்தத்திலேருந்து விடுபட விரும்பினா மெதுவாக போங்க. நீங்கள் குறிப்புகளை எடுக்கிறீங்கன்னா மெதுவான்னு எழுதுங்க. உங்கள் வீட்டை சுற்றி 4, 5, 6, 10, 20 இல்லை அதுக்கு மேற்பட்ட பலகைகளில் நீங்கள் மெதுவாக 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 மெதுவான்னு எழுதுங்க. ஆமேன். இது வேடிக்கையாக இல்லைனாலும் நான் யாருங்கிறதோட ஒரு பகுதின்றதால என் குடும்பத்தினர் என்னை கிண்டல் செய்கிறாங்க. ஒரு விஷயம் நடக்கும்போது அடுத்த விஷயத்துக்கு நான் எப்போவுமே தயாராக இருக்கேன். அதனால் நான் வீட்டுக்கு வர வழியில் பாதியில் இருக்கும்போதே நான் என் வீட்டு சாவியை வெளியே எடுத்துடுறேன். நான் அங்கே சென்றதும் அந்த கதவை திறக்க தயாராக இருக்கேன். என் மகள் என்னை பல இடங்களுக்கு அழைச்சிட்டு போகிறா. அம்மா தயவு செஞ்சு நான் காரை நிறுத்துகிற வரைக்கும் நீங்கள் கதவை திறந்து அவசரமாக காரை விட்டு இறங்க எப்போவுமே முயற்சிக்காதீங்க, சரியா? ஆனாலும் நான் கதவு கைப்பிடியில் என் கையை வச்சுருக்கேன். நான் ஏன் அதை செய்கிறேன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நான் வேறு எதுவும் இல்லை. ஆனால் நான் தயாராக இருக்கேன். நான் ஒரு முறை கவனம் செலுத்த தவறிட்டேன். நாங்கள் எப்போவாவது கார்களை வாடகைக்கு விடுறோம். இறுதியில் நிறைய வெள்ளை கார்களை வாடகைக்கு விடுறோம். அவங்க என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிற கார் ஒரு வெள்ளை கார். ஒரு நாள் நான் செயின்ட் லூயிஸில் உள்ள உணவகத்துலேருந்து வெளியில் வந்தேன். அங்கே ஒரு வெள்ளை கார் இருந்தது. நான் அதில் ஏறினேன். கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட காரில் ஏறினேன். தொலைக்காட்சியிலேருந்து நாங்கள் வெளியேற்றின நபர் அவ ஆ! உங்களுக்கே தெரியும் நான் சில விஷயங்களை செய்கிறேன். நான் தேவியின் ஆளுமை பெற்றிருக்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் நான் அப்படி செய்யலை. நான் செய்யவே இல்லை. மற்றும் நன்றி. தேவன் என்னை உங்கள் ஒவ்வொருத்தரையும் போல உருவாக்கியிருக்காரு. அதனால் நீங்கள் என்னோட பழகலாம். புரியுதா? நீங்கள் டேவ்னு நினச்சேன். நீங்கள் டேவ் இல்லை. நான் உங்களுக்கு ஹாய் சொல்ல முடியாது. ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு வார்த்தையும் நம் வாழ்வில் எதையாவது உற்பத்தி செய்யும் விதை. நம்மில் மிக முக்கியமான அம்சம் இதயத்தில் மறைக்கப்பட்ட மனிதர். ஆனால் அவர் என்றென்றும் மறைக்கப்பட மாட்டார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 12:2 கூறுகிறது, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை என்று சொல்லுகிறது. இப்போது 1976ஆம் ஆண்டிலிருந்து என்னிடமிருந்த ஒரு புத்தகம் முக்கியமான ஆவியால் நிரப்பப்பட்ட போது கம் அவே மை பிலவ்டு. உங்ககிட்ட அந்த புக் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அதுலேருந்து சில விஷயத்தை நீங்கள் படிக்க விரும்புகிறேன். இது ஒரு தெய்வீகமான புத்தகம். உங்கள் மனசில் பதட்டம் இருக்கும்போது உங்கள் உடலுக்கு நான் எப்படி சிகிச்சை அளிக்க முடியும்? உங்கள் மனசில் பதட்டம் இருக்கும்போது உங்கள் உடலுக்கு நான் எப்படி சிகிச்சை அளிக்க முடியும்? நீங்கள் எல்லா நேரத்திலையும் கவலைப்படுறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் கடினமான நேரம் தேவை. உங்கள் எண்ணங்களில் நோய் இருக்கிற வரைக்கும் உங்கள் உடலில் நோய் இருக்கும்.
உங்களுக்கு பல விஷயங்கள் தேவைப்படுது. ஆனால் குறிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக வளர்த்துக்கணும். அது தேவனின் அன்பான பார்வையில் இருக்கிற முழுமையான நம்பிக்கை. இந்த தேவனை நீங்கள் எவ்வளவு அதிகமாக தெரிஞ்சுக்கிறீங்களோ அவர் உங்களை பார்த்துக்குவாரு. அவர் மேலே உங்கள் கவலைகளை வச்சிருங்கன்னு பைபிள் சொல்லுது. சரி, உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க தேவ் மேய. உங்களுக்கு தெரியுமா, அவர் ஒரு கிறிஸ்தவராக வளர்ந்தார். அவர் சிறுவனாக இருந்த போதும் தேவனோடு அவருடைய நேரத்தை செலவிட்டார். நான் ஒரு கூட்டில் வளர்ந்தேன், அதனால் உங்களுக்கு தெரியும். அவர் என்னை பற்றி ஒரு தலையாக தொடங்கினார். உங்களில் சிலரால் நீங்கள் வளர்க்கப்படுற விதத்தில் உதவ முடியாது. உங்களில் சிலருக்கு மற்றவங்களோட சிறந்த தொடக்கம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களை பெரும்பாலும் சிறந்த தொடக்கத்தை பெறலை. ஏன்னா பிசாசு நம்ம வாழ்க்கையில் வேலை செய்ய தொடங்குது. உங்களை ஊக்குவித்து உங்களை சரியாக வளர்த்த சிறந்த பெற்றோர்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எழுந்து நின்று அப்படிப்பட்ட பெற்றோரை தந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தணும்னு நான் விரும்புகிறேன். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையோட முதல் சில வருடங்களில் உங்கள் ஆளுமை உருவாகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. எனவே நீங்கள் ஒரு மோசமான தொடக்கத்தை பெறும்போது நீங்கள் ஒரு நல்ல முடிவை பெற தேவனோடு இணைஞ்சு உண்மையாக வேலை செய்யணும். அதெல்லாம் சரி, நாம் அவர் அனுமதிச்சா தேவன் அனைத்தையும் பயன்படுத்துகிறாரு. எல்லா நேரத்திலையும் மோசமாக உணர்றதை விட மோசமானது எதுவும் இருக்கிறத நினைக்கல. நாம் சுறுசுறுப்பாக உணர்ச்சியோடு இருக்கவும், வாழ்க்கையை ரசிக்கவும், காரியங்களை செஞ்சு மகிழவும் நாம் நல்லா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. நீங்கள் எல்லாரும் மன அழுத்தத்துக்கு ஆளாகும்போது அது உங்களை வெறித்தனமாகவும் பழகிறதுக்கு கடினமாகவும் ஆக்குது. மற்றும் தலைவலி மற்றும் வயிற்று வலி மற்றும் எல்லா வகையான நோய்களையும் தருது. நம்ம டாக்டர்கிட்ட போய் பல மருந்துகளை பெறுறோம். நீங்கள் போதுமான அளவு அதை எடுத்துக்கோங்க. அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட தொடங்குறாங்க. புரியுதா? எல்லா இடத்துலையும் அப்படித்தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் மனம் சாந்தமாக இருக்கும்போது மட்டுமே உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கட்டி எழுப்ப முடியும். ஆக நீங்கள் உடல்நல சரியில்லாமல் இருந்தால், நீங்கள் குணமடைய தேவனோடு இணைஞ்சு பணிபுரிய முயற்சிக்கிறீங்கன்னா, நீங்கள் முதல்ல கற்றுக்க வேண்டிய விஷயங்களில் ஒன்று, எதற்குமே கவலைப்படக்கூடாது. இது உங்கள் ஆரோக்கியத்தை பற்றியதல்ல. கவலை என்பது ஒரு செயலை அழிக்கும் சக்தி. பயம் பதற்றத்தை உருவாக்குகிறது, மேலும் பதற்றம் வலியை உண்டாக்குகிறது. வாவ், இதோடு நம்ம எல்லாரும் இங்கேயே இருக்க முடியும் இல்லையா? பயம் உடல் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் நான் பயத்தில் வளர்ந்தேன். என் வாழ்க்கை பயத்தில் வேரூன்றி இருந்தது. எந்த ஆன்டிபயாட்டிக் மருந்தும் குணப்படுத்த முடியாது. உங்கள் சிஸ்டத்தில் கோபம் விஷத்தை ஊற்றுகிறது. யோசிச்சு பாருங்க. நான் ஒரு கோபமான நபராக இருந்தேன். எனக்கு நடந்ததை பற்றி நான் கோபமாக இருந்தேன். ஆனால் நான் ஏன் கோபமாக இருந்தேன்னு எனக்கு தெரியல. அதனால எல்லாமே என்னை கோபப்படுத்துது. இது நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்குது. நீங்கள் எல்லாரும் இன்னும் நலமா இருக்கீங்களா? நல்லது. நன்றி. நானும் உங்களை நேசிக்கிறேன். இதன் மூலமாக என்னை நேசிக்கிட்டே இருங்க. சரி, நீதிமொழிகள் 14:30. நான் இதை உங்களுக்கு வசனத்தின் மூலமாக நிரூபிக்க போகிறேன். அமைதியான மற்றும் குழப்பமில்லாத மனமும் இதயமும் உடலுக்கு உயிர் மற்றும் ஆரோக்கியமாகும். ஒன்று சொல்கிறேன், நாம் படித்ததை நம்முடைய சொந்த வாழ்க்கையில் பயன்படுத்துறதில்லை. இது ஒரு நல்ல வேத வசனம். ஆனால் நாம் அதை நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தினா என்ன? உங்களுக்கு அமைதியான மற்றும் குழப்பமில்லாத மனமும் இதயமும் இருக்கா? உங்கள் கோபம் எவ்வளோ நேரம் இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத அளவு எவ்வளவு இருக்குது? நீங்கள் எவ்வளவு அவசரப்படுறீங்க? உங்களுக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருக்குது?
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ நேரத்தை வீணடிக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எவ்வளவு அதிகமாக செய்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாக செய்ய தூண்டப்படுறீங்க. மற்றும் மிக விரைவில் நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. இனி எப்படி ஓய்வெடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் ஓய்வெடுக்கிறது சலிப்பை ஏற்படுத்துது. அமைதியும் குழப்பமில்லாத மனமும் இதயமும் தான் உடலுக்கு சுகம் மற்றும் ஆரோக்கியம் தரும். ஆனால் பொறாமை, நல்லொழுக்கம் மற்றும் முரட்டுத்தனம் அது கோபம், எலும்பு அழுகுதல் போன்றது. வாவ்! உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய சில எதிர்மறையான உணர்ச்சிகள் என்ன தெரியுமா? நான் இங்கே ஒரு சிறிய பட்டியலை சொல்கிறேன். கோபம், பொறாமை, வன்மம், சுய பரிதாபம், மன்னிக்க முடியாத தன்மை, வெறுப்பு, மனக்கசப்பு, பயம், எரிச்சல், ஊக்கமின்மை, விரக்தி, நம்பிக்கையின்மை, அவநம்பிக்கை, ஏமாற்றம். இதுதான் தொடக்கம். உங்கள் உடலின் பலன் தேவனின் மகிமைக்காக வேலை செய்வதற்கு உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு பரிசு. தீய உணர்ச்சிகளின் கதவுகள் மற்றும் கசப்பான மனப்பான்மை ஆகியவற்றின் மூலமாக அவரது பரிசுகளை சிதறடிப்பது ஒரு பாவம். பழகுவதற்கு அது கடினமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் உங்கள் வழியை விட்டு விலகாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நல்லது. புரியுதா? நீங்கள் விரும்புகிறத பெற முயற்சிக்க ஒருத்தரோட சண்டையிடுறதுக்கும் வாதிடுறதுக்கும் பதிலாக இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது நல்லது. உங்கள் வழியில் செல்லாமல் இருக்கிறது நல்லது. மேலும் நான் என் கூடவும் பேசுகிறேன். நீங்கள் விரும்புறது எனக்கு தெரியாது, ஆனால் நான் எங்கே சாப்பிட விரும்புகிறேனோ அங்கே தான் சாப்பிடுவேன். டிவியில் நான் எதை பார்க்க விரும்புகிறேனோ அதை பார்க்குறேன். உங்களை யாரும் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் ரிமோட்டை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. உங்கள் சிந்தனை சுதந்திரத்தை நீங்கள் பாதிக்க முடியாது. உங்கள் ரகசிய எண்ணங்களில் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை நீங்கள் அறுவடை செய்வீங்க. அன்பையும் இரக்கத்தையும் விதையுங்கள், உங்களுக்கு சிறந்த வெகுமதி கிடைக்கும். கருணையும் மன்னிப்பையும் விதையுங்கள், உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். நீங்கள் நன்றியையும் பெருந்தன்மையும் விதைத்தால் நீங்கள் ஒருபோதும் ஏழையாக உணர மாட்டீர்கள். நம்பிக்கையை விதையுங்கள், நீங்கள் முழுமை அடைவீர்கள். பாராட்டுகளை விதையுங்கள், நீங்கள் மகிழ்ச்சி அறுவடை செய்வீர்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுவடை செய்வீர்கள். பைபிள் சொல்லுது, மகிழ்ச்சியான இதயம் ஒரு மருந்தை போல நல்லது செய்து. இந்த வேடிக்கையான காட்சிகளை கொண்ட இறந்து கொண்டிருந்த மனிதனை பற்றிய கதையை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்கன்னு நான் யோகிக்கிறேன். எத்தனை பேர் அந்த கதையை கேட்டிருக்கீங்க? இந்த வேடிக்கையான படங்கள் எல்லாத்தையும் அவர் வச்சுருந்தார். அவர் வேடிக்கையான படங்களை பார்த்தாரு, மனம் விட்டு சிரித்தார், சிரிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு முறை எனக்கு ரொம்ப மோசமான தலைவலி இருந்தது. நான் ஒரு கூட்டத்தோடு டேபிளில் உட்காந்துருந்தேன். யாரோ ஒருத்தர் வேடிக்கையாக ஏதோ செஞ்சார். அதை கேட்டதும் நான் சிரித்தேன். அதாவது 5 நிமிஷம் தொடர்ந்து என் வயிறு வெடிச்சு போகிற அளவுக்கு சிரித்தேன். அது முடிஞ்சதும் நான் கவனித்தேன், என் தலைவலி போயிடுச்சு. ஆக மகிழ்ச்சியாக இருக்கிறவங்கள ஆரோக்கியமாக இருக்கிறவங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களை எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? அதனால் சபை கூட அப்படி இருக்க வேண்டியது இல்லை. நாம் தேவனின் வீட்டில் இருக்கிறோம். ஆமென். நீங்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்த போறீங்கன்னா காசிப்பை பார்க்க வேண்டாம், வேடிக்கையான விஷயங்களை மட்டும் பாருங்க. குழந்தைகளை பற்றி சில அழகான விஷயங்கள் இருக்குது. அதாவது நீங்கள் உட்காந்து உங்களை சத்தமாக சிரிக்க வைக்கிற விஷயங்கள். நீதிமொழிகளுக்கு திருப்புங்க. நீதிமொழிகள் 17:22க்கு திரும்புங்க. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்தாவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். இப்போ எலும்புகளை பற்றி வேதத்தில் நிறைய எழுதப்பட்டிருக்கு. ஆனால் உங்கள் எலும்புகள், உங்களுக்கு எலும்புகளில் பிரச்சனை இருந்தால் அது உங்கள் மாம்சத்தை பாதிக்கும்.
உடைந்த ஆவி என்பது மோசமான, தாழ்ந்த, மனசோர்வடைந்த, தோற்கடிக்கப்பட்ட, விரக்தியில் அல்லது ஊக்கமில்லாத ஒன்று. உலர்ந்த எலும்புகள் கீழ்வாதம் மற்றும் பல வாதங்களை கொண்டு வரும். சங்கீதம் 109, 16, 18. ஏனென்றால் மனிதன், பொல்லாத மனிதன், இரக்கம் காட்ட விரும்பவில்லை, ஆனால் ஏழைகளையும் தேவையுள்ள மனிதனையும் பின்தொடர்ந்து துன்புறுத்தினான், கொலை செய்யும்படி தேடினானே. எனவே அவன் மிகவும் நல்லவன் அல்ல. சாபத்தை விரும்பினான், அது அவன் மீது வந்தது. அவன் ஆசீர்வாதத்தில் மகிழ்ச்சி அடையவில்லை, அது அவருக்கு வெகு தொலைவில் போய்விட்டது. சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும். எலும்புகள் உடலின் வலிமை, உறுதிப்பாடு மற்றும் பலனை குறிக்கிறது. பலவீனமான எலும்புகளை கொண்ட ஒரு நபர் சிறியவராகவோ, நோய்வாய்ப்பட்டவராகவோ அல்லது தொடர்ந்து உடல்நிலை சரியில்லாமல் இருப்பவராகவோ இருப்பார். நமக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று 3 காரியங்கள் இருக்கிறது. மேலும் நம் ஒவ்வொரு பகுதியும் நம் மற்ற பகுதியோடு இணைகிறது. உங்கள் மனம் உங்கள் உணர்ச்சிகளை பாதிக்கிறது. உங்கள் மனம் உங்கள் ஆவியை பாதிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்கள் உடலை பாதிக்கலாம். அது உங்கள் உணர்ச்சியை பாதிக்கலாம். அது உங்கள் மனதையும் பாதிக்கலாம். எனவே நம்மிடம் இருக்கும் எண்ணங்கள் நம் வாழ்வில் நமக்கு இருக்கும் மன அழுத்தத்தின் அளவு நமது சரீரத்தை பாதிக்கிறது. ஆனால் அது நம்மை ஆன்மீக ரீதியாகவும் பாதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நான் இங்கு சொல்வதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? சரி, இப்போது இங்கே உட்கார்ந்து ஒப்புக்கொள்வது நல்லது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நான் இதை செய்து வருகிறேன். எனவே நீங்கள் சில மாற்றங்களை செய்ய ஒரு முடிவை எடுக்க வேண்டும். நீங்கள் எந்த மாற்றமும் செய்யவில்லை என்றால் எதுவும் மாறப்போவதில்லை. நீங்கள் செய்தியை கேட்கலாம், உங்கள் பைபிளில் அதை கோடு போட்டு வைக்கலாம், நீங்கள் சிடியை வாங்கலாம், உங்களால் முடியும். எதுவாக இருந்தாலும் செய்யலாம். ஆனால் மாற்றம் மட்டுமே ஒரே விஷயம். உங்களுக்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் நம்புகிறேன், நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. உங்களை சிலர் ஒருவேளை டாக்டர்கிட்டேருந்து ரொம்ப மோசமான அறிக்கையை பெற்றிருக்கலாம். ஆக நான் ஒரு அறிக்கையை வெளியிட போகிறேன். அது உங்களுக்கு பொருந்தலைன்னா அதை நீங்கள் எடுக்க வேண்டாம். நம்மில் பெரும்பாலோர் நம்ம வாழ்க்கையில் சில நேர்மறையான மாற்றங்களை செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். அது நம்ம உடல் ரீதியாக ரொம்ப ரொம்ப நல்லா உணர வைக்க உதவும். ஆமென். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்ல உணர்வு ரொம்பவும் முக்கியமானது. நீங்கள் நல்லா உணரலைன்னா நீங்கள் பிரார்த்தனை செய்ய விரும்புறதில்லைன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா உணரலைன்னா நீங்கள் யாருக்காகவும் இதையும் செய்ய விரும்ப மாட்டீங்க. நீங்கள் நல்லா உணரலைன்னா நீங்கள் முரட்டுத்தனமாக இருக்கீங்க. புரியுதா? நீங்கள் நல்லா உணரலைன்னா ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவராக இருக்கிறதும் நடந்துக்கிறதும் ரொம்ப கஷ்டமாயிடும். மேலும் இது தேவாலயத்தில் போதிய அளவு கற்றுக்கப்பட்டதாக நான் நினைக்கல. சில நேரங்களில் நாம் போதுமான நடைமுறை வாழ்க்கை பாடங்களை சொல்லி கொடுக்கறதே இல்லை. நம்ம நல்ல கோட்பாட்டை கொண்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். அது முக்கியம்னு நினைக்கிறேன். நீங்கள் எதை நம்புறீங்க, ஏன் அதை நம்புறீங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நொடியும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி வாழறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எப்படி வாழணுங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். உங்ககிட்ட உள்ளதை மற்றவங்க விரும்பும்படி செய்கிற ஒரு வாழ்க்கையை எப்படி வாழறதுன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்க்குற எல்லாருக்கும் நீங்கள் பிரசங்கம் செய்ய வேண்டியது இல்லை. ஒரு கிறிஸ்தவராக இருங்க. ஜீசஸ் டாட்டூ, கழுத்தில் சிலுவை, காரில் பம்பர் ஸ்டிக்கர், சட்டையில் இயேசு முள், இதெல்லாம் வச்சுக்கிட்டு தேவாலயத்துக்கு போகலாம். நீங்கள் எல்லாத்தையும் செய்யலாம். ஆனால் உங்களுக்கே தெரியும், பைபிளில் நான் அதிகமாக நேசிக்கிற ஒரு கதை இருக்குது. இயேசு பசியாக இருந்தார். தூரத்தில் ஒரு அத்தி மரத்தை பார்த்தாரு. அதில் பசுமையான இலைகள் இருந்தது. சாப்பிட ஏதாவது இருக்குமான்னு பார்க்க அதுக்கு பக்கத்தில் போனார். ஆனால் அதில் கனி இல்லை. ஆக அவர் அத்தி மரத்தை சபிச்சார். அந்த அத்தி மரத்துக்காக நான் வருந்தினேன். நான் நினச்சேன்,
அது அதோட தவறு இல்லையே, அதுல கனி இல்லை. ஆனால் விரிவாக்கப்பட்ட வேதத்தில் ஒரு அடிக்குறிப்பு உள்ளது, மற்றும் அது அத்தி மரம், அதில் இலைகள் இருந்தால் அது பழம் கொடுக்க வேண்டும் என்று அது கூறுகிறது. எனவே நிறைய கிறிஸ்தவர்களில் இலைகள் இருக்கின்றன, ஆனால் கனிகள் இல்லை. அவங்களுக்கு பம்பர் ஸ்டிக்கர் கிடைச்சது, அவங்க தேவாலயத்துக்கு போகிறாங்க, அவங்க உண்மையிலேயே ஆவிக்குரியவங்களாக தோன்றதுக்கு தங்கள் பைபிளை பயன்படுத்தலாம். அவங்க மதிய உணவின் போது எல்லார்கிட்டேருந்தும் பிரிஞ்சு தங்கள் பைபிளை படிக்கிறாங்க. உங்களை ரசிக்க வைக்கிறது, சிரிக்க வச்சு சந்தோஷப்பட வைக்கிறது சாத்தியமற்றதுன்னு அவங்க நம்புறதால அவங்க ஏற்கனவே செஞ்சதை விட தேவனுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்தின் மீதான மக்களின் வெறுப்பை இது அதிகரிக்குது. நம்ம செயல்கள் சாதாரணமாக இருக்கணும், சாதாரணமாக இல்லாமல் ஒரு சாதாரண பாவி போல இருக்கணும், ஆனால் மனிதர்களாக இருக்கணும். நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ அவ்வளவு அதிகமான மக்கள் உங்ககிட்ட உள்ளதை விரும்புவாங்க. ஆமேன். நீங்கள் எவ்வளவு சிறந்த நபராக இருக்கீங்களோ அவ்வளவு அதிகமான மக்கள் உங்ககிட்ட உள்ளதை விரும்புவாங்க. மற்ற மக்களுக்காக நீங்கள் எவ்வளவு அதிகமாக செய்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாக அது அறிவிக்கப்பட்டு மக்கள் ஆச்சரியப்படுவாங்க. அதுக்கு பிறகு உங்கள் எதிரிங்க கிட்ட நீங்கள் நல்லா பழகும்போது அப்போ நாம் கடுமையான பிரதேசத்துக்குள்ளே நுழைஞ்சிடுறோம். உங்களில் யாராவது ஒருத்தர் உங்களை மிக மோசமாக நடத்துனாங்களான்னு கற்பனை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளவு செலவானாலும் உங்கள் முழு இதயத்தோடும் தேவனுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிற இந்த அன்பான கிறிஸ்தவர் நீங்கள் தான். அவங்களோட கார் பழுதடைஞ்சு விட்டதாகவும் உண்மையிலேயே அதோட என்ஜினில் பிரச்சனைன்னு நீங்கள் கேள்விப்படுறீங்க. அதை சரி செய்ய 6 வாரங்கள் ஆகும். அவங்க 3 முறை பேருந்தேறி வேலை செய்யும் இடத்துக்கு பயணிக்கணும். மேலும் உங்களோடு அன்பாக பழகாத அந்த நபர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, நான் உங்களை கூட்டிக்கிட்டு வேலைக்கு போயிட்டு பிறகு உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுல மகிழ்ச்சி அடைவேன்னு சொல்கிறீங்க. இது உங்கள் வழக்கமான வழியாக இல்லாட்டாலும் கூட இப்போ நீங்கள் பிசாசின் திட்டத்தை குழப்ப போகிறீங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ரோமர் 12:21 பைபிளில் உள்ள மிக முக்கியமான வசனங்களில் ஒன்று. இதை கேளுங்க, இது ரொம்ப எளிமையானது. நீங்கள் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள். நீங்கள் நேசிக்க வேண்டிய ஒருவரை பார்க்கிறீர்கள், மேலும் 3 வருடங்களாக நீங்கள் அவர்களிடம் பேசவே இல்லை. இத்தனை நீண்ட காலமாக நான் உங்கள்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட கேட்கலையே, நான் பிஸியாக இருந்தேன். உங்களோடு நேர்மையாக இருக்கிறது தான் உங்களை விடுவிப்பதற்கான ஒரே வழி. பகுத்தறிவு மூலம் உங்கள் சுயத்தை ஏமாற்றுவதன் மூலமாக நீங்கள் விடுவிக்கப்பட முடியாது. ஆமேன். சில வகையான ஏக்கத்தை பெறணும். அதாவது நான் முதல்ல வேலை செய்ய தொடங்கின போது ஆண்டவரே கிருபை வேண்டும், நான் இந்த திட்டத்தை மேற்பார்வையிட போகிறேன், அதில் நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு ஒரு உடற்பயிற்சி முறையை செய்வீங்க, நீங்கள் வீட்டுக்கு போய் 6 வாரங்களுக்கு அதை பின்பற்றுவீங்க, அதுக்கப்புறம் திரும்பி மற்றொரு திட்டத்தை ஆரம்பிப்பீங்க. அது எனக்கு தெரியல, அது எனக்கு நல்லா விளக்கப்படலை. ஆனால் உண்மையிலே எனக்கு 2 உடற்பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்தாங்க. நான் தினமும் அதை செய்யணும்னு நினச்சேன். ஆனால் அது எனக்கு தெரியாது. அதனால் நான் ஒவ்வொரு நாளும் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு எனக்கு 1 மணி நேரம் 45 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. அதனால் நான் ரொம்பவும் வேதனை அடைஞ்சேன். நான் பாத்ரூமில் விழுந்து எந்திரிக்க பிரார்த்தனை செஞ்சேன். ஆனால் தேவனுக்கு நன்றி, நான் இப்போ சுமார் 17 வருடங்களாக வேலை செஞ்சிட்டு வரேன். ஆனால் என்னுடைய கணவர் டேவ் 60 வருடங்களாக வேலை செஞ்சுக்கிட்டு வராரு. ஆக உங்களில் சிலர், சரி நான் விரும்புகிறேன், நான் அவரோட வயசில் இருக்கும்போது நான் டேவ் போல இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறீங்க. சரி, அவர் அதை விரும்பலையே.
நான் இனிமையா இருக்க முயற்சிக்கிறேன். சங்கீதம் 6:1-7. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. நான் பலனற்று போனேன் கர்த்தாவே, என்னை குணமாக்கும். ஏனென்றால் என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. ஆனால் கர்த்தாவே, நீர் எவ்வளவு காலம் இறங்காதிருப்பீர்? திரும்பி வந்து என்னிடம் சமாதானம் பேசுவி. என்னிடம் திரும்பும் கர்த்தாவே, உம்முடைய கிருபை நிமித்தம் அன்பின் நிமித்தமும் என்னை ரட்சியும். மரணத்தில் உங்களை நினைவு கூற முடியாது, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? இப்போது இதை கேளுங்கள். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், இரவு முழுவதும் என் தலையணையை கண்ணீரால் நனைக்கிறேன். இதை மீண்டும் சொல்கிறேன், இரவு முழுவதும் என் தலையணையை கண்ணீரால் நனைக்கிறேன். என் அழுகையால் என் படுக்கையை நனைக்கிறேன். துக்கத்தால் என் கண்கள் மங்கலாகின்றன. துக்கம் அவரது கண் பார்வையை பாதித்ததாக இங்கே கூறுகிறார். நீங்கள் இறுதி வரை மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது. சங்கீதம் 32:3. நான் மௌனமாயிருந்த போது ஒப்புக்கொள்வதற்கு முன் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நீங்கள் செய்ய வேண்டிய உலகின் மிகச்சிறந்த காரியங்களில் ஒன்று தேவனோடு பரிசுத்தமாக இருப்பது. தேவனுக்கு ஒருபோதும் பிடிக்காத மறைவான பாவத்தை செய்யாதிருங்கள். அதிலிருந்து வெளியேறுங்கள். ஒப்புக்கொள்ளுதல் அதை உங்களிடமிருந்து வெளியே எடுக்கிறது. அது உங்களிடமிருந்து வெளிவந்தால் உங்களை அழிவிலிருந்து காப்பாற்றுகிறது. உங்கள் தவறுகளை ஒருவருக்கொருவர் ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் குணமடையலாம் என்று யாக்கோபில் உள்ள அந்த வசனத்தை நாம் தவற விட்டுவிட்டோம் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் எனக்காக ஜெபித்தால் நான் அதை பாராட்டுவேன். நான் என் கோபத்தில் சிக்கியிருக்கிறேன் என்று வேறு யாரிடமாவது சொல்ல நான் விரும்பவில்லை. மக்கள் அதை அறிந்து கொள்ள நான் விரும்பவில்லை. நீங்கள் குணமடைய உங்கள் தவறுகளை இன்னொருவரிடம் தெரிவிக்கவும், அப்பொழுது ரட்சிப்பை பெறுவீர்கள். உங்களை மறைத்து வைத்திருக்க முயற்சிக்க வேண்டாம். நமது ரகசியங்கள் தான் நம்மை நோய்வாய்ப்படுத்துகின்றன. இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.